வரதராஜன் அவர்கள் சொன்னது பிரச்சனை தவற அவங்க நாங்க மூடி மறைக்க விரும்பல, நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சரும் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா ராகுல் காந்தி தொடக்கத்தில் இருந்தே பங்குச்சந்தை மோசடி பத்தி பேசின அடுத்தனுடைய நீட் விஷயமும் பேசி பிரதமர் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதும் அதற்குள்ள RSS வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதும் நீங்க இதை அரசியலா மாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்றத்துக்குள்ள இதை வச்சு அமளி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முதல்ல நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு இதுக்குள்ள போறேன். மேடம் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாங்க. என்னன்னா 2016 தான் நீட் வந்ததுன்னு சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான கருத்தை நான் பார்க்கறேன். ஏன்னா பல ஊடகங்கள்ல பல சமூக ஊடகங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இன்றைக்கு இருக்கின்ற நீட் என்பது பாஜக ஒன்றிய அரசில் இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட நீட்டாக இருக்கிறது என்கிற புரிதலை முதல்ல நம்ம பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க போட்டது இல்ல, அந்த நீட் என்பது வேற. அது என்பது எந்த மாநிலங்களுக்கு தேவையோ அவர் நடத்தி கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டுல கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதையே நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கு நீட் என்கிற தேர்வை வேண்டாம் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம், ஒரு பரிணாம வளர்ச்சி அடிப்படையில். ரெண்டாவது, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்கிற இந்த ஏஜென்சி, இந்த அமைப்பு 2017ஆம் ஆண்டு இந்த ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே இந்த போட்டி, இந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்தணும் என்றுதான் அதோட நோக்கமாக இருந்தது. அது எல்லா துறைகளுடைய தேர்வுகளையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குல தான் இதை உருவாக்குனாங்க, நடைமுறைப்படுத்த விருப்பப்பட்டாங்க. ஆனா ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது. அப்ப நாங்க இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்னா, இந்த ஏஜென்சி, இந்த அமைப்பே ஒரு குளறுபடியான அமைப்பாகத்தான் செயல்படுகிறது என்கிறத எங்களுடைய பார்வையா. அந்த இடத்துல தான் நான் என்ன கேள்வினா, குளறுபடி இருக்கு, முறைகேடு இருக்குன்னா முறைகேடை அட்ரஸ் பண்ணாம நீங்க RSS இதற்குள்ள இருக்கு, பாஜக ஆளும் மாநிலத்துல தான் இது நடக்குது, இதுக்கு பிரதமர் பதில் சொல்லணும்னா அங்கதானே ஒரு அரசியல் வருதுன்னு. இல்ல, அதுதான் இப்ப என்னன்னா, இந்த சிஸ்டம் இருக்குல்ல, நாங்க எதிர்க்கிறது வெறும் இந்த ப்ராசஸ் மட்டும் கிடையாது. இந்த NTI என்ற சிஸ்டத்திலே கோளாறு இருக்கு. எப்படின்னா, இந்த சிஸ்டம் உருவாக்குனதே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த முன்னேறிய சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இது. இந்த சிஸ்டத்துல யார் பயனடைவாங்க, அவங்க தான் பயனடைவாங்க. அதனால RSS பின்புலம் இருப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் உண்டு. நீங்க இந்தியாவில் சாமானிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வளர முடியுமா இந்த சிஸ்டம் மூலமா, இந்த NTA மூலமா, இந்த நீட் மூலமா, இந்த UGC நெட் மூலமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு குறைவாக உள்ளது. அப்ப நீங்க இன்னைக்கு இந்திய அளவுல இன்னைக்கு RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாகத்தான் இந்தியா இருக்கிறது. அப்ப நாங்க அப்படித்தான் பாக்குறோம். நாங்க இது அரசியலாக்க நாங்க நினைக்கல. இதுக்கு பின்னாடி கூட ஹிடன் அஜெண்டா என்ன, NTA ஹிடன் அஜெண்டா என்ன, நீட்டோட ஹிடன் அஜெண்டா என்ன, அது சேர்த்து நம்ம பேசணும். அதுக்கு தான் பிரதமர் வாய் திறக்க மாட்டேங்கிறார். பிரதமர் இதுக்கு மட்டும் இல்ல சார், சீன ராணுவ ஊடுருவலுக்கும் வாய் திறக்கல. இல்ல, நான் நாளையே பேசிட்டார். நம்ம தங்க வரதராஜன் சொல்ல, நாளைக்கே நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏன் எல்லாவற்றையும் அவர் பேசணும்? அவர் பேச மாட்டேங்கிறாரு, நாங்க பேச மாட்டாரு நாங்க சொல்றோம். அவர் சீன ராணுவ ஊடுருவலுக்கு வாய் திறக்காதவர் சார் பாராளுமன்றத்துல. எதுக்கு வாய் திறக்க? மணிப்பூர் கலவரத்துக்கு வாய் திறக்க. இந்த பிரச்சனைக்கே வந்துடலாம், இது இந்த சிக்கலுக்கே வந்துடலாம். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த அமைப்பின் மீதே எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு. கள்ளச்சாரம் பத்தி ராகுல் காந்தி எதுவும் இங்க பேசியிருக்காரு சார்? கள்ளச்சாரம் இங்க திசை மாற்ற கூடாது. கள்ளச்சாரம் இதை பத்தி இங்க இவ்வளவு பேர் மக்கள் இருந்தாங்க. ராகுல் காந்தி நம்ம திசை மாறி பயணிச்சிருக்கோம். பிரதமராக இருக்கிறாரா? ஒரே ஒரு விஷயம் காத்துரு. இப்ப உயர்மட்ட குழு போட்டு எல்லாம் மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை இன்னும் எப்படி சரி செய்ய முடியும்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் அதையும் நாங்க நம்ப மாட்டோம், இதை எல்லாமே கண்துடைப்பு அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஏஜென்சியுமே அது பாஜக கட்டுப்பாட்டில் செயல்படுறதை நாங்க பார்க்கிறோம். இது எதுவுமே ஒரு நடுநிலையான ஒரு இயக்கமாக நாங்க பார்க்கவே இல்லை. இது உருவாக்கப்பட்டதோட நோக்கமே அதுக்காக தான். அப்போ உங்க நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்படி ஒரு பொதுவான அமைப்பாக செயல்பட முடியும்? நாங்க இன்றைக்கு NTA அமைப்பை கலைக்கணும் சொல்றோம். நாங்க இன்னைக்கு போட்டித் தேர்வுகளை, நுழைவுத் தேர்வுகளை வேணாம் நாங்க சொல்றோம். அந்த எல்லைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க வேண்டான்ற நிலைப்பாட்டை நாங்க எடுத்திருக்கோம். அப்போ இது வெறுமனே ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா மட்டுமல்லாம தாண்டி பார்க்கணும், ஒரு பெரிய வியூல பார்க்கணும் நாங்க நினைக்கிறோம். வரதராஜன் சார், மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை இருக்குல்ல, இதுதான் முதல்ல சொல்லப்பட்டது. அந்தந்த மாநிலங்கள் அவங்கவுங்க நடத்திப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தகுதியை நிர்ணயம் செஞ்சுப்பாங்க. நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லாத மாநிலம் இருக்குல்ல, அந்த பையனுக்கு கிடைக்கிற பலனால இங்க இருக்கிற மாநில மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு காங்கிரஸ் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு, திமுக இடத்துக்கு. அதாவது அதுதான் சொல்றேன் திரு விஜயன். அதாவது உண்மையாகவே அதுதான் இதுவரையிலும் நடக்கல. 2010 நடந்துச்சு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உடனடியாக அதன் பிறகு அதையும் 6 லட்சம் பேர் தான், இன்னைக்கு 24 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய பாதிக்க கூடாது. ஏன்னா அடுத்த மாசம் கவுன்சிலிங்,
அப்ப நாங்க மறுக்கல, அது எதிர்காலத்தை சரி பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம். இது சாதாரண கமிட்டி கிடையாது. நிச்சயமா இல்ல என்னன்னா எங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு தக்காளி சட்னிங்கிற மாதிரி உள்ள போகக்கூடிய மாணவர்களை வந்து நீங்க செயின் போட்டிருக்கானா, பெல்ட் போட்டிருக்கானா, செருப்பு போட்டிருக்கானா செக் பண்ணி பாதுகாப்பா உள்ள அனுப்ப தெரிஞ்ச என்டிஏவுக்கு குறைஞ்சபட்சம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம நடத்த ஒரு தகுதி இல்லாத அமைப்பாக இருக்குது என்டிஏ. காயத்ரி கேட்ட மாதிரி எல்லா மாநில போட்டித் தேர்வுகள் நடக்கப்படுது இல்ல, அங்கேயும் வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு, முறைகேடுகள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு. அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாதா? இது ஒரு சிஸ்டத்துல அங்கங்க நடக்கிற முறைகேடுகள், அதை நம்ம சரி செய்யணும்னு புரிஞ்சுக்க. அதுலயே ஒரு தெளிவு தேவைப்படுது. ஆக்சுவலா சார் வரதராஜன் சார், ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது எல்லாமே நியாயம். பட் ஆனா என்டிஏ வந்து நீட் யூஜி ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண டைம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாடே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக எத்தனை எக்ஸாம்ஸ் ப்ரீபோன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிருப்போம். அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீட் ரிசல்ட் யூஜி ரிசல்ட்டை வெளியிடறதுக்கான தேவையே இல்ல. முதல் விஷயம், 10 நாள் கழிச்சு வெளியிடுறதால ஒன்னும் பெருசா நடந்துற போறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் இன்ன வரைக்கும் சொல்லல. அது வந்து இந்தியாக்குள்ள ஒரு ஏஜென்சி தானே, வேற ஏதோ ஒரு ஃபாரின் எக்ஸாமோ இல்ல எம்ஆர்கம் எக்ஸாம் மாதிரி நடந்திருந்தா பரவாயில்ல. சோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற விஷயமே சொல்றேன். எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட் வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு கேள்விக்குன்னு வச்சீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோகிராஃப் எடுக்கிறது, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு நடக்கிறது, இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம பேசலாம்.